எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மறுபிறப்பின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆத்மா இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பல வருஷமா. சமீபத்துல அவங்களுடைய மகன் தவறிட்டாரு. இப்போ மகன் வழி பேரன் இருக்காங்க. அந்த பேரனை இவங்க தான் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வராங்க. அப்படி அந்த குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு தாட். நிறைய குழந்தைங்களை பார்க்குறாங்களே, பெரிய எல்கேஜி யூகேஜின்னு அந்த புது குழந்தைங்களை பார்க்குறாங்க இல்லையா? அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, இப்போ புதுசாக இந்த ஜென்ரேஷன் பிறந்திருக்காங்கல்ல, இதில் 10ல் எத்தனை பேர் முதல் பிரிவு எடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் மறுபிறவி நிறைய வாட்டி எடுத்தவங்க வந்திருக்காங்க, அப்படியெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான விடை தான் இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். நேற்று ஒரு சகோதரர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட இந்த கேள்வியை கொடுத்தேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது, குழந்தைங்களை இன்னைக்கு ஜென்ரேஷன் குழந்தைங்களில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி நம்மளால் எடுக்க முடியுமா? இந்த குழந்தைகள் முதல் பிரிவு எடுத்திருக்காங்க, இந்த குழந்தைகள் 2வது 3வது பிரிவு எடுக்கிறாங்க, மறுபிரிவு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்த உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அது கூட நான் ராஜயோகத்தில் எனக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த சகோதரர் என்ன சொல்றாருன்னு சொல்றேன். ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி தாமத்திலேருந்து நேராக வராரு. ஆரம்பத்தில் 1936 to 69 பிரம்மா அவரோட சரீரத்தில் கிளாஸ் எடுத்துகிட்டு போனார். 69 to 2017 ஒரு பாட்டியோட உடம்புல கிளாஸ் எடுத்துகிட்டு போனார். உங்களுக்கு தெரியும். அப்படி வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, கண்களை திறந்த உடனே அப்படியே ஒரு ஸ்கேனிங் மாதிரி பண்ணுவார். அவர் பேசும்போது என்ன சொல்லுவார்னா, உங்களுடைய ஆத்மஸ்திதி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி அதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்மளுடைய ஆத்மாவை பார்ப்பாரு. ஆத்மாவோட மனம், புத்தி, சன்ஸ்காரை பார்ப்பாரு. அந்த சன்ஸ்காரில் நம்ம பதிவுகள் எப்படி இருக்குது, பாவங்களை எவ்வளோ எரிச்சிருக்கோம், புண்ணியம் எவ்வளோ உருவாக்கி வச்சிருக்கோம்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஆத்மாவாகவே இருக்கிறதுனால, உயர்ந்த ஆத்மாவாக இருக்கிறதுனால நம்ம ஆத்மாவை அவரால் ரீட் பண்ண முடியும். நம்ம சன்ஸ்கார் பதிவுகள் என்னன்னு அவரால் பார்க்க முடியும். அதை வச்சு ஒரு தூய்மையான ஆத்மா, தூய்மை இல்லாத ஆத்மான்னு பரமாத்மாவில் கண்டுபிடிக்க முடியும். இது பரமாத்மா ராஜயோகத்தில் சொன்னது. ஓகே, இப்போ இங்கே வருவோம். இந்த சகோதரர் என்ன சொன்னார்? இந்த சகோதரர் சொன்னார், நமக்கு யோகா பண்ணி நம்மளும் எல்லாரையுமே உடல்னு பார்க்காம ஆத்மானு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அந்த குழந்தையோட பூர்வதினத்தில் இருக்க ஆத்மாவை மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியுமா இருந்தால், அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்த ஆத்மா முதல் ஆத்மாவா, முதல் பிறவியா, ரிப்பீட்டட் பிறவி எடுக்கிற ஆத்மாவான்னு கண்டுபிடிக்க முடியும். நான் சும்மா கேட்டேன், எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. முதல் பிரிவு எடுக்கிற ஆத்மா ரொம்ப பிரகாசமாக இருக்கும், ஆத்மாவில் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும், சதோ நடிப்பு நடிக்கிறதுனால ஃபுல்லாக இருக்கும். மறுபிரிவு எடுக்க என்னன்னா, சதோ ரஜோ தமோன்னு இல்லை, அந்த மாதிரி தமோ நிலைக்கு வந்திருக்கும். அந்த ஆத்மாவோட ஒளி கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவோட ஒளியை உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். தூய்மையாக இருந்தால் பரமாத்மா பார்க்குறாரு இல்லையா, நம்ம ஆத்மா ஸ்திதியில் இருந்தால் பார்க்க முடியும், அப்படிதான் நான் நம்புகிறேன், அட்லீஸ்ட் உணர்றேன் அப்படின்றார். அப்போ நான் வேற ஒரு கேள்வி கேட்டேன். இப்போது ஆத்மாக்கள் கர்மாதி தவறாங்க, கர்மங்களை வென்ற நிலை அடைகிறாங்க, 2-3 மாதம் ஃபரிஸ்தாவாக இருக்காங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பர்த் எடுத்து நடிக்கிறாங்க. இப்போ அவங்களும் குழந்தைங்களா பிறகுறாங்க. அப்படி அவங்க குழந்தையா பிறக்கும்போது அந்த ஆத்மாவோட பிரகாசம் எப்படி இருக்கும்? அதுவும் பிரகாசமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா 84 பேரோட கார்மிக கொண்டா முடிச்சிட்டாங்க, இந்த கல்பத்தோட கார்மிக கொண்டே முடிச்சிட்டாங்க. இப்போ ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த இனிமேல் அவங்க பண்ணுற எல்லா கர்மமும் அகர்மமாக இருக்கும். அதாவது பாவம் புண்ணியம் அட்டாச் ஆகாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வீட்டுக்கு வரீங்க, வீட்டில் ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வெளிச்சம் தருது. வீட்டில் சுவிட்ச் போடுறாங்க, லைட் எரியுது, அதுவும் சில வெளிச்சம் தருது. மெழுகுவத்தியோட வெளிச்சமும் வீட்டில் இருக்க டியூப்லைட்டோட வெளிச்சத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றார். அதாவது முதல் பிரிவு எடுக்கிற ஆத்மாக்கள் அவங்க சதோர நடிப்பு தான் நடிக்கிறாங்க. அதோடைய பிரகாசத்துக்கும் கர்மாதி தாய் வர்ற ஆத்மாக்களோட பிரகாசத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கர்மாதி தாயாகி வர்றவங்களோட பிரகாசம் ஒரு மெர்க்குரி லைட் மாதிரி பளிச்சுன்னு இருக்கும்.
இது வந்து அணைய போகிற விளக்கு. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் பிரிவு எடுத்தால் கூட டக்குன்னு கொஞ்ச நாள் இது அது வினாசம் வரப்போகுது. உடனே இவங்க இதே பிரிவில் சதோரம ரஜோதமோ நடிக்க போகிறதுனால இப்போ வந்து அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியிற மாதிரி எரியுது இப்போத்துக்கு. அப்படி தான் இருக்கும். இப்படியெல்லாம் அந்த ஆத்மா அவருடைய புரிதலாக சொன்னார். ஓகே, இப்போ இது நான் எப்படி பார்க்குறேன், நான் யார் சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்குறோம். ஓகேவா? அவங்க உணர்தல், அவங்க எப்படி உணர்றாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றதை வச்செல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் எந்த குறையும் கிடையாது. இப்போ பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மா சொல்றாரு, நான் ஒவ்வொரு ஆத்மா போய் பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு தூய்மையாக இல்லை, இப்படிலாம் பார்க்கறது என் வேலை கிடையாதுன்ட்டார் பரமாத்மா. ஓகேவா? அதனால தான் நம்மகிட்ட என்ன சொல்கிறார், ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல, நம்மகிட்ட என்ன பரமாத்மா சொல்கிறார், நீங்கள் சார்ட் வையுங்க. ஒரு நாள் என்னை எவ்வளோ நேரம் நினைவு பண்ணீங்க, ஏதாவது தவறு பண்ணிட்டீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பேன், அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இப்படிலாம் பரமாத்மா சொல்கிறார். ஸோ பரமாத்மா என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே ஆக்டிவிட்டியாக எல்லாருடைய ஆத்மஸ்திதி என்ன, எந்த அளவுக்கு முன்னேறிக்காங்க, எந்த அளவுக்கு பின்னாடி போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். ஓகேவா? இது நான் வந்து இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோடனே ஒரு சகோதரர், ஒரு 2 வருஷம் வந்த புதுசில் ஒரு சகோதரர் பார்த்து கேட்டேன், உங்களுக்கு வந்து வேற ஒரு ஆத்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், பொதுவாக ஆத்மஸ்திதியில் இருந்தோன்னா நமக்கு அந்த சக்தி வரும். ஆனால் எனக்கு என்ன வேலை இருக்குது, அவர் என்ன நினச்சிட்டு போகிறேன், நான் அவரையே நினச்சி நான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், நான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் யோசிப்பேன், நான் என்ன எப்படி நல்ல ஒரு ஆத்மாவை ஆக்கணும்னு தான் யோசிப்பேன் தவிர அவர் என்ன சிந்திக்கிறாரு, இவர் என்ன சிந்திக்கிறாருன்னு நான் சிந்திச்சு என் டைம் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். பரமாத்மா தான் சொல்கிறார், நான் வந்து 800 கோடி பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அது பார்த்துட்டு இல்லை அப்படின்றார். ஸோ நம்ம இந்த ஆத்மா முதல் பிரிவியா, 2வது பிரிவியா, 10வது பிரிவியா அப்படின்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பது என்னோட தாழ்மையான கருத்து. ஆனால் நம்ம தூய்மையாக இருந்தோம்னா இந்த ஆத்மா சொல்கிறதெல்லாம் கரெக்டு. பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், ஓகே இது ஃபர்ஸ்ட் பிரிவு எடுத்த ஆத்மா மாதிரி தான் தெரியுது அப்படின்னு தோணும். அது ஒரு கர்மாதிதான ஆத்மா வந்தால் இவர் வந்து யோகிய ஆத்மா தான் அப்படின்றதும் நமக்கு டச் ஆகும். ஓகேவா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஆத்மா இறைவன் நினைவில் இருந்து தூய்மை ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பரமாத்மா கொடுக்கக்கூடிய சிக்னலை நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். இதுவும் பரமாத்மா சொல்ற கடைசி வினாச காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அந்த வினாசத்துலேருந்து காப்பாற்றப்படணும்னா உங்களுக்கு வந்து ஒரு சபிக்ஞை அங்கேருந்து கிடைக்கும், பரமாத்மா கிட்டேருந்து கிடைக்கும். அது அந்த ஆத்மா தூய்மையாக இருந்தால் அதை கேட்ச் பண்ணிடும். கேட்ச் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கும். அப்படி நம்ம காப்பாற்றப்படுவோம் வினாச காலகட்டத்தில் அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஆத்மா தூய்மை ஆக 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 நம்ம கண் முன்னாடி நிற்கிறவங்க எவ்வளோ தூய்மையானவங்க, அவங்க மன நினைவு என்ன, மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பரமாத்மா பார்க்குற மாதிரி இந்த ஆத்மாவோட மீட்டரெல்லாம் பார்க்க முடியுன்றது எனக்கு என்றைக்கும் நம்பிக்கை இல்லை. ஒரு கட் ஃபீலிங் வரும், அதாவது இவர் தூய்மையான ஆத்மா, இவர் அப்படி இல்லை, இவர் புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் புருஷார்த்தம் பண்ணலை அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா இருக்கும். அது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸே வந்துடும் நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆத்மா, இந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு வந்து என்ன கேட்டால் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்த உடனே இது ஃபர்ஸ்ட் பிரிவியாக இருக்குமா, அனுமானம் பண்ணலாம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு அனுமானம் பண்ணலாமே தவிர நம்மளால ஆணித்தரமாக இது இப்படி தான், இது இப்படி தான், இவர் இவ்வளோ இத்தனை பேர் இதாக எடுத்திருக்காரு, இவ்வளோ பேர் எடுத்துட்டாரு, இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான புரிதல். ஓகேவா? நான் அந்த முதல் சகோதரரை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 16 கலை அடைஞ்ச ஒரு ஆத்மாவால் மேபி அந்த அளவுக்கு சொல்ல முடியலாம், முடியாதுன்னு சொல்ல வரல, முடியலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வீடியோ பார்க்குறேன், நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்படி மறுபிறவி எடுத்து இப்போ நடிக்கிறாங்களா ஆத்மாக்கள், அது வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிவியா, 5வது பிரிவியா, 10வது பிரிவியா, இல்லை 83வது பிரிவியா அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இஸ் இட் ப்ராக்டிக்கலி பாசிபிள் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.